காதலை மறைமுகமாக சொல்கிறாரா திரிஷா? மீண்டும் பேசு பொருளான இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. சமூக வலைதளத்துல ஆக்டிவா இருந்து வரும் நடிகை திரிஷா தற்போது காதலை பற்றி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பதிவிட்டுள்ளதுதான் ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளாகி உள்ளது. நடிகை திரிஷா கிருஷ்ணன் பல வணிக ரீதியாக வெற்றி பெற்ற தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களை கொடுத்து 22 ஆண்டு காலமா தென்னிந்திய சினிமாவில் கொடி கட்டி பறக்கும் முன்னணி நடிகையா இருக்காங்க. தற்போது 42 வயதாகும் இவர் சினிமா வட்டாரத்துல மிகவும் பரபரப்பான நடிகைகள்ல ஒருவராகவும் இருக்காங்க. உதாரணமா அவரது சமூக ஊடக பதிவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே தொடர்ந்து பரபரப்பு செய்தியே தந்துட்டு இருக்கு. விஜய், திரிஷா இருவரும் கில்லி, ஆதி, லியோ போன்ற திரைப்படங்கள்ல ஒன்றாகவே பணியாற்றிருக்காங்க. மேலும் கோட் திரைப்படத்துல வந்த ஒரு சிறு பாடலுக்கு விஜயுடன் இணைந்து நடனமாடியுள்ளது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றது. சமீபத்தில் நடிகரும் தாவேகா தலைவரமான விஜய் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து தாக்கல் செய்திருந்த நிலையில அதுல ஒரு நடிகை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நடிகை திரிஷாவா இருக்கலாம் அப்படின்னு பலராலும் கூறப்பட்டது. இதனை அடுத்து விஜய் மற்றும் திரிஷா இருவரும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டாங்க. மேலும் அது மிக பெரும் பேசு பொருளானது. அதுக்கப்புறம் என்ன, சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் திரிஷாவை நோக்கி எழுந்த வண்ணமாவே இருந்தது. மேலும் விமான நிலையத்துல செய்தியாளர்கள் இது குறித்து கேட்டதற்கு பதில் எதுவுமே கூறாம அமைதியா செஞ்சுட்டாங்க. இதனையடுத்து திரிஷா தற்போது காதல் குறித்து ஸ்டோரி ஒன்று பதிவேற்றிருக்காங்க. இதுதான் தற்போது பலரின் கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, மற்றவர்களுக்கு தன்னை பற்றி விளக்குவதை விட அமைதியா இருப்பதே சிறந்தது அப்படின்னும் ஒரு பெண் பேசுவது போன்ற ஒரு காணொலியும் பதிவேற்றிருக்காரு. அதனைத் தொடர்ந்து காதல் குறித்த ஒன்றையும் பகிர்ந்திருக்காங்க திரிஷா. அதுல காதல் மட்டுமே எல்லாம் அல்ல, ஆனாலும் காதல் இல்லாம அனைத்துமே அர்த்தமற்றது அப்படின்னு மற்றொரு பதிவையும் பகிர்ந்திருக்காங்க. அந்த பதிவில மேற்கோளிட்டு காட்டிய திரிஷா உண்மை என்று பதிவிட்டிருந்தாரு. தற்போது இந்த பதிவு ரசிகர்களிடையே மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பதிவை யாரை குறிப்பிட்டு திரிஷா போட்டுள்ளார் என்று பல கேள்விகளோடு இணையவாசிகள் வலம் வந்துகிட்டே இருக்காங்க.